நீங்கள் ஒரு டைம் ட்ராவல் மிஷினை கண்டுபிடிக்கிறீங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் உங்கள் தாத்தா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே இருக்கிற அந்த காலகட்டத்துக்கு டைம் ட்ராவல் பண்ணி போகிறீங்க. உங்கள் தாத்தாவை அங்கே வச்சு போட்டு தள்ளிடுறீங்க. ஸோ உங்கள் தாத்தாவை நீங்கள் கொண்டுட்டிங்கன்னா உங்கள் அம்மாவோ உங்கள் அப்பாவோ பிறக்க வாய்ப்பு இல்லை. ஸோ உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவை பிறக்கலைன்னா நீங்கள் பிறக்க வாய்ப்பு இல்லை. அப்போது நீங்கள் பாஸ்ட்டுக்கு போய் உங்கள் தாத்தாவை கொண்டிருக்க மாட்டீங்க. ஸோ உங்கள் தாத்தா உயிரோட இருப்பார். உங்கள் தாத்தா உயிரோட இருந்தால் நீங்களும் இப்போ உயிரோட இருப்பீங்க. நீங்கள் உயிரோட இருந்தால் மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போய் உங்கள் தாத்தாவை கொள்ளுவீங்க. குழப்பதில்லை. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸை பற்றி தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம போன வீடியோவில் பூஸ்டா பேரடாக்ஸை பற்றி பேசியிருந்தோம். அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ உங்கள் வீடியோக்குள்ள போகலாம். கிராண்ட்ஃபாதர் பேரடாக்ஸை ஈஸியாக சொல்லணும்னா, பாஸ்ட்டில் உங்கள் தாத்தா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவரை நீங்கள் கொண்டுட்டிங்கன்னா உங்கள் அப்பா பிறக்க மாட்டார். ஸோ நீங்கள் பிறக்க மாட்டீங்க. நீங்கள் பிறந்தால் தான் பாஸ்ட்டில் போய் எங்கள் தாத்தாவை கொல்லுவீங்க. ஸோ உங்கள் தாத்தா உயிரோட இருப்பார். அப்போ நீங்கள் பிறந்திருப்பீங்க. மறுபடியும் பாஸ்ட்டில் போய் உங்கள் தாத்தாவை கொல்லுவீங்க. இந்த லுக் இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருக்கும். இதுக்கு ஆன்சர்ஸாக சில கான்செப்ட்ஸை சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து தியரி அண்ட் அசியூம்ஷன் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் டைமில் வந்து ஃபார்வேர்டில் தான் போக முடியும், பேக்வேர்டில் போக முடியாது. சப்போஸ் நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி பேக்வேர்டில் வரீங்க, பாஸ்ட்டுக்கு வரீங்கன்னா நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடி வரக்கூடிய பாஸ்ட் உங்களோட ஓன் பாஸ்ட்டாக இருக்காது. அது ஒரு டூப்ளிகேட் பாஸ்ட் இல்லை ஒரு ஆல்டர்னேட் பாஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த பாஸ்ட்டில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் உங்களோட பழைய ஃப்யூச்சரை எந்த வகையிலுமே பாதிக்காது. அது ஒரு புது ஃப்யூச்சரை தான் உருவாக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு சொல்ல போகிற கான்செப்ட். ரெண்டாவது வந்து சூப்பர் பொசிஷன் பிரின்சிபிள். இதுபடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு விஷயமும் ஒரே இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளாக சொல்லணும்னா, இப்போ உங்கள் தாத்தா உயிரோட இருப்பார், செத்தும் இருப்பார். நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி பின்னாடியும் போயிருப்பீங்க, போகாமலையும் இருப்பீங்க. அதேமாரி உங்கள் தாத்தாவை நீங்கள் கொண்டிருப்பீங்க. ஸோ நீங்கள் கொல்லாமல் இருப்பீங்க. இந்த ரெண்டு டைம்லைன் இருக்குல்ல, இந்த ரெண்டு டைம்லைனும் இதே நேரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ரெண்டாவது கான்செப்ட். மூணாவதாக லா ஆஃப் நேச்சர் உங்களை ஹிஸ்ட்ரியில் எந்த மாற்றத்தையும் ஏற்படுத்த விடாது. ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் ட்ராவல் பண்ணி போய் உங்கள் தாத்தாவை கொல்ல முடியாது. சப்போஸ் உங்கள் தாத்தாவை நீங்கள் கொல்லணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் உங்கள் தாத்தாவை கண்ணை வச்சு சுடுறீங்கன்னா அந்த ஷாட் மிஸ் ஆகலாம். உங்கள் தாத்தா ஏதோ ஒரு வகையில் தப்பிச்சுக்கிட்டு தான் இருப்பார். ஏன்னா லா ஆஃப் நேச்சர் உங்களை ஹிஸ்ட்ரியில் எந்த மாற்றத்தையுமே ஏற்படுத்த விடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல யாராவது டைம் மிஷின் கண்டுபிடிச்சா பாஸ்ட்டுக்கு போய் அவங்க தாத்தாவே கொல்லுவாங்களா? இதுவே ஒரு பேரடாக்ஸ் தான் இல்லை? ஸோ இதே போல் அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.